வணக்கம். உங்களில் ஒருவன் தூத்துக்குடி எம்ஜிஆர் பக்தன் நடராஜன். நம்ம மனிதர்கள் வாழ்வதற்கு முன்னோடியாக பெரியவங்க சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரங்கள் சில உள்ளன. அதை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இதன்படி நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே இல்லை. அதனால் சில கருத்துகள் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த கருத்துப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்தோம்னா எந்த விதமான பாதகத்துக்கு இடமில்லை. நம்ம மனிதர்கள் மன நிறைவுடன் வாழ்வதற்கான சில வழிமுறைகள். எல்லா வல்ல இறைவன் மனித கடவுள் எம்ஜிஆர் ஆசியுடன் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதன்படி சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். எம்ஜிஆர் நடராஜன், தூத்துக்குடி. 1. அழிவை தருவது, மனிதனுக்கு அழிவை தருவது ஆணவம். 2. ஆபத்தை தருவது கோபம். கோபமானது ஆபத்தை தருது. சாந்தமாக இருந்தோம்னா எந்த இதுவுமே இல்லை. ஆபத்தை தருவது கோபம். 3. இருக்க வேண்டியது பணிவு. பணிவாக இருந்தோம்னா வாழ்ந்துடலாம். இருக்க வேண்டியது பணிவு. 4. இருக்கக்கூடாதது பொறாமை. இருக்கக்கூடாதது பொறாமை. 5. உயர்வுக்கு வழி. மனிதன் உயர்வுக்கு வழி உழைப்பு. உயர்வுக்கு வழி. 6. கண்கண்ட தெய்வங்கள் நம்முடைய பெற்றோர்கள், அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வங்கள், நம்ம முதல் கடவுள். அவங்கள வணங்கினோம்னாலே நம்மளுக்கு எந்த குறையுமே வராது, நல்லாவே இருக்கும். நம்ம முதல் தெய்வங்கள் நம்ம தாயும் தந்தையும். 7. செய்ய வேண்டியது உதவி. சிலருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சோம்னா வாழ்க்கையில் மன நிறைவாக இருக்கலாம். 8. செய்யக்கூடாதது துரோகம். 9. நம்பக்கூடாதது வதந்தி. 10. நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு. வர்ற வாய்ப்புகளை விடக்கூடாது. அதான் நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு. 11. நம்முடன் வருவது புண்ணியம். புண்ணியத்தை சேர்த்தோம்னாலே நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம உறவு வருவது புண்ணியம். 12. பிரியக்கூடாதது நட்பு. நல்ல உள்ளங்களை பழகி நல்ல சந்தோஷமாக இருந்துக்கிட்டு சடக்குன்னு நம்ம அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அதான் நல்ல உள்ளங்களை பழகிட்டு பிரியக்கூடாது. அதான் நட்பு. பிரியக்கூடாது நட்பு. 13. மறக்கக்கூடாதது நன்றி. 14. மிக நல்ல நாள் இன்று. உங்கள் எல்லாத்தையும் பார்த்து பேசுகிறேன், அதுதான் இன்று. 15. மிக பெரிய தேவை அன்பு. உங்கள் எல்லாருடைய அன்பு தான் இது. அன்பு மிகப்பெரிய தேவை, அன்பு. 16. மிக கொடிய நோய் பேராசை. பெருநஷ்டம் அப்படின்னா அதான் மிகப்பெரிய நோய் பேராசை. 16 சொல்லிட்டோம். மிகப்பெரிய கொடிய நோய் பேராசை. 17 மிகவும் சுலபமானது
17வது வாக்கியம், மிக சுலபமானது குற்றம் காணல். மிக சுலபமானது குற்றம் காணல். 18, மிகப்பெரிய வெகுமதி. மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு. மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு. 19, விளக்க வேண்டியது. 19, விளக்க வேண்டியது விவாதம். விளக்க வேண்டியது விவாதம். 20, வந்தால் போகாது. வந்தால் போகாது பலி. வந்தால் போகாதது பலி. 21வது வாக்கியம், இந்த வாக்கியத்தில் தான் கடைசி வாக்கியங்கள். போனால் வராது. போனால் வராது மானம். போனால் வராது மானம். இந்த 21 மொழிகளை நம்ம கடைப்பிடித்து நடந்து வந்தோம்னா ஓரளவுக்கு நம்ம தலைவர் எம்ஜிஆருடைய பிள்ளை நம்ம ஆயிடலாம். மனித கடவுள் எம்ஜிஆர் வழியில் நம்ம எல்லாருமே இதே மாதிரி ஆயிடலாம். ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு வாசகத்தை சொல்கிறேன். இதன்படி பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. குடிக்கிறவங்க குடியை நிறுத்துங்க. புகை பிடிக்கிறவங்க, கஞ்சா அடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் மாறணும். மனிதனாக வாழணும். தாய் தகப்பனும் முதல்ல மதிங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை உலகத்தில். அவங்களுக்கு கட்டுப்பட்டு அவங்கள மனம் கோணாமல் நடந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வசந்தம். அது மாதிரி கெட்ட தீய செயல், தீய பழக்கங்களை விட்டு இருக்கிறது கொஞ்ச நாள் மனிதனுடைய நினைவில் வாழும்படி என்னை இதே தேவி எம்ஜிஆர் கோடான கோடி மக்கள் மனதில் நிறைந்த மாதிரி அவர் கால் மண்ணுக்கு கூட நம்ம தூசியாக நினைத்து நம்ம வாழ்க்கை கொண்டு போவோம். கடைசியில் நம்ம நல்லவனாக வாழ்வோம். எம்ஜிஆருடைய புகழை பரப்புவோம். எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புன்னு சொன்னால் கொஞ்சம் தைரியமாக நம்ம அவர் சொல்லி வாழணும். அவர் நல்லவனாக வாழணும், கெட்டவனாக இருக்கக்கூடாது. நல்லதை செய்வோம். புரட்சித் தலைவர் வழியில் உங்களில் ஒருவன் எம்ஜிஆர் நடராஜன், தூத்துக்குடி. வணக்கம்.